ஜனநாயகம் டிவி நடத்தும் மாபெரும் கருத்து கணிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. அடுத்த முதலமைச்சர் யார்? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தேவக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனிச்சு 4 முனை போட்டி நிலவுகிற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வாரமும் தேர்தல் வரை ஜனநாயகம் டிவியில் கருத்து கணிப்பு நடத்த இருக்கிறோம். 22/2/2026 முதல் கருத்து கணிப்பாக நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ச்சியாக நேரடியாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதில் போய் உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யலாம். சரியான கருத்துக்களை நாம் வெளியிட இருக்கிறோம். ஆகவே இந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் நம்ம இதை கொண்டு வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம காலையிலேருந்து இரவு 10 மணி வரை, காலை 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஓட்டுகளை நீங்கள் பதிவு செய்யலாம். நான் பார்த்துட்ருக்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 234 உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பதற்காக அடுத்த தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் 2026 நடைபெற இருக்குது. தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 234 தொகுதிகளில் அதிகபட்சமாக 118 தொகுதியில் வெற்றி பெற இருக்குது. ஆட்சி அமைக்கணும்னா 118 தொகுதியில் எந்த கூட்டணி வெற்றி பெறுவதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். திமுக சார்பாக மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி, தேவக கூட்டணின்னு இருக்குது. ஆனால் இன்னும் அவங்களுக்கு எதுவும் பேர் வைக்கல. நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்காங்க. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி உறுதியாயிட்டு. தேர்தலை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம பார்ப்போம். அரசியல் நிலவரங்கள். 16வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பதவிக்காலம் மே 10ஆம் தேதியில் முடிய இருக்குது. 2026 அன்று முடிவடைகிறது. முந்தைய 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையுடன் 133 தொகுதிகளை வென்றது. அதன் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு சேர்ந்து மொத்தமாக 159 தொகுதிகளில் வெற்றி கண்டிருக்கு திமுக கூட்டணி. எதிரணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 66 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. அதன் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளோடு சேர்ந்து மொத்தமாக 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க போன 2021 அதிமுக கூட்டணி. அதன் பிறகு திமுக சார்பில் வெற்றி பெற்ற கட்சியின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக தமிழக முதல்வராய் பதவியேற்று கொண்டாங்க. அதே போல் அதிமுக சார்பில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று கொண்டாங்க. நம்ம கூட்டணி கட்சிகளின் நிலவரத்தை பார்ப்போம். இந்த 22/2/2026 வரை நடைபெற்ற கூட்டணி நிலவரங்களை பற்றும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சுருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முதலாவது ஸ்டாலின் அவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்காங்க. செல்வ பெருந்தகை அவர்கள் அதுக்கு தலைவராக இருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக, இது வைகோ அவங்க தலைவராக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது தோல் திருமாவளவன் அவர்கள் தலைவராக இருக்காங்க. அடுத்தது இந்திய பொது உடைமை கட்சி வீரபாண்டியன் அவர்கள் இதுக்கு தலைவராக இருக்காங்க. இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள் இதுக்கு தலைவராக இருக்காங்க. இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் கட்சி KM காதர் மொஹிதீன். திமுக கூட்டணியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா அவங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு ஈஸ்வரன் அவங்களுடைய கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி பன்ருட்டி வேல்முருகன் அவர்கள். மக்கள் நீதி மையம் கட்சி கமலஹாசன் அவர்களுடைய கட்சி. இத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணியில் இருக்கிறவருடைய கட்சிகளை நம்ம பார்க்குறோம். இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. திமுக கூட்டணியுடைய லிஸ்ட்டை பார்த்துருக்கோம். இன்னும் கூட்டணியில் தேமுதிக இப்போ புதுசாக இணைஞ்சிருக்காங்க. அடுத்த வாரத்தில் நம்ம மீதி தரவுகளை இந்த கூட்டணியை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போதைக்கு யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி நயனா நாகேந்திரன் அவர்கள் தலைவராக இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி GK வாசன் அவர்களுடைய கட்சி. புரட்சி பாரதம் கட்சி பூவை ஜெகன்மூர்த்தி அவங்க இருக்காங்க. பிறகு அமமுக இருக்காங்க, ஜான் பாண்டியன் அவங்க இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் ஒரு சில தரவுகளை நம்ம வரும் நாட்களில் நம்ம முழு தகவலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் தேவக கூட்டணியில் இப்போதைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி இருக்காங்க.
ஆனால் இன்னும் முழுமையாக இதாகல. தமிழக வெற்றி கழகத்தில் இனிமே தான் அதுக்குள்ள அறிவிப்புகள் வர இருக்குது, எந்தெந்த கட்சி கூட்டணியில் இணைகிறாங்க. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவங்க இன்னும் எந்த கட்சியிலையும் சேரல, சசிகலா அவர்கள் எந்த கட்சியிலையும் சேரல, பெருந்தலைவர் மக்கள் கட்சி இன்னும் எந்த கட்சியிலையும் சேரலை. இன்னும் ஒரு சில கட்சிகள் எந்த கட்சியிலையும் சேராமல் இருக்கிற கட்சிகள்லாம் தேவைகளுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக தமிழக நாம் தமிழர் கட்சி நேற்று அறிவிச்சிட்டாங்க, 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அவங்க தனிச்சு நிற்காங்க எப்பவும் போல். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி உறுதியாகிட்டு, நம்ம இப்போ கேட்குற அந்த கேள்வி எந்த கூட்டணி வெற்றி பெறும்? திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியா, அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக இருக்கிற கூட்டணியா, அல்லது தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கூட்டணியா, அல்லது தனிச்சு நிற்கிற நாம் தமிழர் கட்சியா? யார் முதலமைச்சராக அதிக வாய்ப்பு இருக்குது? முதலமைச்சராக வந்தால் நல்லது. உங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் கீழே பதிவு செய்யலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் உங்களுடைய ஓட்டுகளை பதிவு செய்யலாம். காலை 10 மணியிலேருந்து இரவு 10 மணி வரை ஓட்டுப்பதிவு நடந்துகிட்ருக்கு. எந்த கூட்டணிக்கு உங்களை ஆதரவு, எத்தனை சதவீதம், எந்த கூட்டணிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குதுன்னு நம்ம இரவு 10 மணிக்கு அதை நம்ம தெளிவாக வெளியிட இருக்கிறோம். 9 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குள்ளே நம்ம அதை வெளியிட இருக்கோம். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்கை. ஏன்னா நம்மளுடைய சேனலே தேர்தல் சம்மந்தமான செய்திகளை வெளியிடுற சேனல் தான், எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் நடத்துகிற சேனல். நீங்கள் அதனால் உங்களுடைய ஓட்டை சரியான முறையில் பதிவு செய்யலாம்.